தமிழ்நாட்டில் தோன்றின ஆழ்வார்கள், நாயன்மார்கள், குமரகுருபரர், நக்கீரர், அருணகிரிநாதர், அபிராமி பட்டர், ஔவையார்லேருந்து ஆரம்பிச்சு நம்முடைய கேரளாவுக்கு போனோமானால் அங்கு இருக்கக்கூடிய நாராயண பட்டத்ரி, பத்ராஜல ராமதாசர், அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரதேசங்களுக்கு போனோமானால் புரந்தரதாசர், உத்தரப்பிரதேசத்தில் தோன்றிய மீரா, பண்டரிபுரத்தில் தோன்றிய அநேக பக்தர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தா, சாரதா மணி, குரு கோவிந்த சிங், பெங்கால்ல தோன்றின மகாபிரபு, திருவண்ணாமலையில பார்த்தா ரமண மகர்ஷிகள் இருந்தார், சேஷாத்ரி சுவாமிகள் இருந்தார், யோகி ராம் சுரத்குமார் வாழ்ந்தார், தபோவனத்துல ஞானானந்த சுவாமிகள் வாழ்ந்தார். இந்த தேசம் முழுக்க போனா ஆங்காங்கு இன்றைக்கு அங்கங்கு அத்தகைய ஜீவன் முக்தர்களான ஞானிகள் நமக்கு தோன்றின்றே இருக்கா. அவர்கள் சொன்ன ஒரு மார்க்கம் ராமகிருஷ்ணர் சொல்றார், வீட்டிலே பூசணிக்காயை நறுக்கும் பொழுது 2 அந்த பூசணி விதை வாசல்ல போய் விழுந்துடும், நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு முளைச்சு வரும். நீ தெரிஞ்சோ தெரியாமலையோ அறிஞ்சோ அறியாமலையோ ஒரு நாள் பகவன் நாமா சொன்னா அதனுடைய பலனை அது கொடுத்தே தீருமே தவிர மறுக்கவே மறுக்காது. என்னன்னா அறியாமல் சொன்னாலும் கூட நாமாவுக்கு பலன் உண்டு அப்படிங்கிறது தான். இத்தகைய ராமகிருஷ்ணர்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு சுவாமி விவேகானந்தா உலகம் முழுக்க நம்முடைய ஹிந்து மதத்தை பிரகாசப்படுத்தினார், உலகம் முழுக்க பிரகாசப்படுத்தினார். அந்த பிரகாசப்படுத்துறதுக்கு ராமகிருஷ்ணருடைய தபஸ் இவர்கிட்ட வேலை செஞ்சது. ஆனா ராமகிருஷ்ணர் விவேகானந்தருக்கு எந்த மந்திரத்தை தெரியுமா உபதேசம் பண்ணினார்? விவேகானந்தரை ஒரு நாளைக்கு கூப்பிட்டு ராமா அப்படிங்கிற மந்திரத்தை தான் உபதேசம் பண்ணினார். அந்த ராமநாமத்தினுடைய பலத்தினாலதான் என்ன ஆச்சுன்னா விவேகானந்தரால உலகம் முழுவதும் இந்த சகோதரத்துவமான ஒரு மதத்தை ஸ்தாபிக்க முடிஞ்சது. இன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை பேரும் நான் உட்கார்ந்து பேசின்னு இருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மகாத்மா காந்தி. அந்த காந்தியினால இந்த சுதந்திரத்தை எப்படி ஸ்தாபிக்க முடிஞ்சதுன்னா காந்திஜி கடைசி லெக்சர்ல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நம்முடைய முயற்சி எல்லாம் பண்ணியாச்சு, இனிமே எல்லாரும் சேர்ந்து ராமநாமம் சொல்லுவோம், அந்த ராமநாமத்தினால இந்தியா சுதந்திரம் அடைஞ்சா உண்டு அப்படிங்கிறது அவருடைய நித்திய பிரார்த்தனைகள்ல. ராமநாமம் இடம்பெறாத பிரார்த்தனைகளே கிடையாது. சுவாமி விவேகானந்தர் எப்படி பாரத தேசம் முழுக்க யாத்திரை வரார், தனியா வரார், கன்னியாகுமரிக்கு வரார். கன்னியாகுமரியில இப்ப இந்த பாறையில விவேகானந்தர் ராக்கு கட்டியிருக்கே அந்த இடத்துக்கு நீச்சல் அடிச்சுட்டே போறார். நீச்சல் அடிச்சுட்டே போய் தனியா 3 நாள் அன்னம் தீர்த்தம் உறக்கம் 3 இல்லாம தபஸ் பண்றார். யாரை நோக்கி? காளியையா இல்ல ராமரையா இல்ல கிருஷ்ணரையா? யாரை நோக்கி தபஸ் பண்ணினார்? பாரத மாதாவை நோக்கி தபஸ் பண்ணினார். பாரத மாதாவை நோக்கி தபஸ் பண்ணும் பொழுது பாரத மாதா முதல் நாள் அவருக்கு தரிசனம் தரா. கையில விலங்கு இருக்கு, கால்ல விலங்கு இருக்கு. நீ என்ன காண்பிக்கிற அப்படின்னா, நான் அடிமைப்பட்டிருக்கேன். அடுத்துதான் என்ன நடக்கும்னார். மறுநாள் 2வது நாள் கை விலங்குகள்லாம் தெளிச்சு பாரத மாதா காட்சி தரும் பொழுது விவேகானந்தர் தன்னுடைய டைரியில எழுதுறார், இந்த பாரத தேசம் சுதந்திரம் அடையும், அன்னையானவள் அடிமை விலங்குகள் இருந்து வெளிப்பட்டால் அப்படின்னு எழுதுறார். அப்ப பாரத மாதாவை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவில அமைதியும் எல்லா மகான்களும் ஆசைப்பட்ட ராமராஜ்யம் வருமானு கேட்கிறார். ராமராஜ்யம் எதனால அடைய போறதுன்னா ஆன்மீகத்தினாலதான் அடைய முடியுமே தவிர வேற எதனாலையும் அடைய முடியாது. ராமநாமத்தினாலையும் நாம சங்கீர்த்தனத்தினாலையும் தான். The ராமராஜ்யம் இஸ் நாட் வெரி ஃபார், இட் இஸ் நாட் வெரி ஃபார் ஆஃப். சரி, அந்த ஃபார் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன்? அது நம்ம கையில இருக்கு. ராமராஜ்யத்தை சீக்கிரம் பார்க்கணும்னு யாரு ஆசைப்படுறோமோ அதுக்கு ஒரே ஒரு வேளை நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, நாமும் நாமா சொல்லணும், எல்லாரையும் நாமா சொல்ல வைக்கணும். அந்த மாதிரி நாம மயமா பண்ணிட்டோமானால் அந்த ராமராஜ்யம் சீக்கிரம் வந்துடுச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கு, உலகம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் இந்த ராமநாமத்துடைய துவனி கேட்க போறது. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே